மோட்டோ. ஒரு அமைதியான காலை பொழுதுல ஒரு சின்ன வீட்டுல ரியோ நிரோஷிமான்னு ஒரு ஜீனியஸ் டீன் அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி நட்சுமியோட காலை சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தான். ஆனா அந்த அமைதி கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. அடுத்த நிமிஷமே அவங்க அப்பா அம்மாவை 2 பேரையும் டேபிள்லயே செத்து கிடந்தாங்க. கொலையாளி யாரு தெரியுமா? நம்ம ரியோ தான். இந்த ஷாக்கிங்கான கொலை ஊரையே உலுக்கி போட்டுச்சு. ரியோவை அங்கேயே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு தூக்கி போட்டாங்க. ஏன் அவன் அப்படி பண்ணான்னு யாருக்கும் தெரியல. ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட் எப்படி ராத்திரியோட ராத்திரியா கொலையாளியா மாறினான்னு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஜெயிலுக்குள்ள ரியோ வெறும் கிரிமினல் இல்ல, அவனை ஒரு மான்ஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. வார்டன் கூட. சரியா போச்சு, ரியோவோட தலைய மொட்டையடிச்சு அப்படியே ஒரு செல்லுக்குள்ள தூக்கி போட்டாங்க பாருங்க. அவன் உள்ள போனதும் அங்க இருந்த ஆளுங்க எல்லாம் பொய்யா சிரிச்சு கைத்தட்டி வரவேற்கிறாங்க. என்ன ஒரு நாடகம் பாருங்க. கழுத்துல மாலையெல்லாம் போட்டு ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனா அது ஒரு செட்டப். அந்த நாடகம் முடிஞ்சதும் அவனை போட்டு நல்லா அடின்னு அடிச்சாங்கப்பா. உடைஞ்சு போய் மூச்சு கூட ஒழுங்கா விட முடியாம இருந்த ரியோவை கோஹேன்னு ஒரு அமைதியான இன்மேட் வந்து காப்பாத்துறாரு. அவனோட அடிபட்ட உடம்பை மறைச்சு காயத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிடுறாரு. கோஹேக்கும் ஏற்கனவே கொடுமை நடந்து இருக்கு. அதனால அந்த வலியை என்னன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க ஆஹா, என்ன ஒரு சோகம். அடங்கொப்பராவி. ஒரு சின்ன அமைதி புயலுக்கு முன்னாடி வர்ற ஒரு சின்ன மூச்சு காத்து தான்யா. கொஞ்ச நாளா கூட ஆகல, ஜெயிலர் ஒரு ஸ்டெண்ட் டிவைஸோட புயல் மாதிரி உள்ள வந்தாரு. நம்ம ரியோவை காட்டு மிருகம்னு சொல்லி கண்டபடி ஷாக் கொடுத்தாருப்பா, இரக்கமே இல்லாம. அந்த நாளில இருந்து ஜெயில் ஒரு நரகமா மாறிடுச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் வலியும் பயமும் தான். 2 மாசம் போச்சு. அப்போ ரியோவை பார்க்க அவ சிஸ்டர் நாட்சுமி வந்தா. ஆனா அவ முன்ன மாதிரி பயந்த பொண்ணு இல்ல. அவளோட லுக்கே வேற மாதிரி இருந்துச்சு. பயங்கர போல்டா, ஆட்டிடியூட் எல்லாம் சில்லுன்னு இருந்துச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சா. அந்த ராத்திரி அவளுக்கு சரியா ஞாபகம் இல்லையாம். ஆனா ரியோ தான் அவங்க பேரண்ட்ஸ் கொன்னுட்டான்னு நம்புறா. ஏன்னா வருஷக்கணக்கா அவன் அபியூஸ் பண்ணினதால வந்த கோபம். அந்த அபியூஸ் அவ 2 பேருமே அனுபவிச்சாங்களாம். அந்த மர்டர் நடந்ததிலிருந்து நாட்சுமி லைஃபே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சாம். ஸ்கூல்ல இருந்து துரத்திட்டாங்க. எதுலையுமே அவளால ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்ப அவளுக்கு ஐயோ, அவ மனசுல முடிவு பண்ணிட்டா. ஊரை விட்டு பொழைக்க போறா, ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறா. ஒரு நைட் கிளப் ஹோஸ்டஸா வேலையை எடுத்திருக்கா. ஒரு வேலை, அதுக்கு மார்க்ஸ் இல்ல, ஃபியூச்சர் பத்தி கவலை இல்ல. போறதுக்கு முன்னாடி ரியோ கிட்ட இனிமே உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டா. அவ வார்த்தைகளால நொறுங்கி போன ரியோ அவளை அந்த வழியில போக வேணாம்னு கெஞ்சிடறான். ஆனா அவ மனசுல முடிவு பண்ணிட்டா. அவ முடிச்சிட்டா. ஹனி ஹனி. லட்சுமி போனதுக்கு அப்புறம் ரியோ விரக்தியில முழுக்கிட்டான். எல்லாத்துக்கும் தண்ணியே காரணம்னு நினைச்சுக்கிட்டான். திருப்பி அடிக்கிறதையே நிறுத்திட்டான். அடி பலமா விழுந்துச்சு. ஆனா அவனுக்கு அக்கறை இல்ல. அவன் உடம்பு பலவீனமாகிட்டே போச்சு. வாழணுங்கிற எண்ணம் குறைஞ்சிட்டே போச்சு. அப்போ யாரோ ஒருத்தர் உள்ள வராங்க. ஒரு சீனியர் இன்மேட் கெஞ்சி கிராவா, ஒரு காலத்துல மதிக்கத்தக்க கராட்டே இன்ஸ்ட்ரக்டர். அவர் ஒரு அடல்ட் ஜெயில இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. அடேங்கப்பா, யங் இன்மேட்ஸ்க்கு அவங்கள காப்பாத்திக்க கத்துக் கொடுக்கறது தான் வேலையா? கெஞ்சி ரியோவை பார்த்தா பாவமா இருந்துச்சு. இன்னும் அந்த கொடுமையில இருந்து மீளாம நொந்து போயிருந்தான். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம அவனுக்கு ஒரு டெலி ஸ்ட்ரைக் டெக்னிக் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் கெஞ்சி. வெளியில கெடுபிடியாயிருந்தாலும் அந்த முகத்துக்குள்ள ரியோ கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருந்ததை கெஞ்சி கண்டுபிடிச்சிட்டான். ஒரு மான்ஸ்டர் இல்ல, வெறும் பையன். தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டு உயிரை காப்பாத்த போராடிட்டு இருந்தான். கொஞ்ச நாள்லயே கெஞ்சி ரியோவை ஜெயிலுக்குள்ள இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஃபைட் அரீனாவுக்கு இழுத்துட்டு போயிட்டான். ஐயையோ, அது ஒரு கொடூரமான டெஸ்ட் ஆச்சே. ரியோ ஜெயில இருக்கிற டேப்பஸ்ட் இன்மேட்டை எதிர்த்து சண்டை போட வேண்டியதா போச்சு. முதல்ல கொஞ்சம் தடுமாறினான். ஆப்போனன்ட் பயங்கர ஸ்பீடா, ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தான். ஆனா அப்புறம் கெஞ்சி கத்து கொடுத்த அந்த டெலி டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரே போடுல அந்த ஃபைட்டரை காலி பண்ணிட்டான். காத்து சுத்தமா இருந்துச்சு, ஆனா விலை ரொம்ப அதிகம். அந்த அட்டாக் ரொம்ப கொடூரமா இருந்தது. ரியோ அந்த ஆளை அடிச்சு மயக்க போட்டான். கார்ட்ஸ் பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. அட பாவமே. அடேங்கப்பா, தனியா ஒருத்தன். அது மட்டும் இல்ல, வாயை பொத்தி ஒரு மெட்டல் கேக் வேற போட்டு பூட்டிட்டாங்க. சாப்பிடவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. 2 வாரம் கம்ப்ளீட் ஐசோலேஷன்ல போடுங்கடா அவனை. ஐயையோ. அப்போ செல்வால் வழியா கெஞ்சியோட வாய்ஸ், பயிற்சி பண்ணிட்டே இரு ரியோ ஒன்னு ஆர்டர் போடுறான். சும்மா எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு இரக்கமே இல்லாம பேசுறான் பாருங்க.
ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி கெஞ்சி ஏதோ பண்ண நினைக்கிறான். ரியோவை ஒரு ஃபைட்டர் ஆக்கணும்னு வெறி. யாராலையும் இனிமே அவனை புஷ் பண்ணக்கூடாது. அந்த நிமிஷத்துல இருந்து ரியோ கெஞ்சியோட ஸ்டூடெண்ட் ஆயிட்டான். ஒரு மாசம் ஃபுல்லா நான் ஸ்டாப் ட்ரைனிங். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர், ஃபோக்கஸ்ட். ஆஹா, தயாரா இருந்ததும் சும்மா விடல பாருங்க. ஒண்ணா ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். செம மாஸ். அடேங்கப்பா, உள்ளே இருந்த ஒவ்வொரு இன்மேட்ஸையும் யாரெல்லாம் அவனை டார்ச்சர் பண்ணாங்களோ, யாரெல்லாம் கோஹியை ஹர்ட் பண்ணாங்களோ எல்லாருக்கும் அவன் பேபேக் கொடுக்குறான் பாருங்க. ப்ரூட்டல் அன்ஸ்டாப்பபிள் இருக்குதே. கெட் யுவர் செல்ஃப். அட என்ன மொமெண்ட் இது. சர்வைவ் ஆகணும்னு ஆரம்பிச்சது இப்ப வேற மாதிரி மாறிடுச்சு. ரத்தம், பிட்ரயல், பெயின்ல உருவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ரிடெம்ஷன் இல்லைங்க, இது ஒரு ரீபர்த். இவன் தான் ஷாம். ஆஹா, ரியோவோட வயலண்ட் ரைஸ் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்க ஜெயில் ஸ்டாஃப் கிட்ட அலாரம் அடிக்குதுங்க. வார்டனுக்கு இவன் ஒரு பெரிய த்ரெட்டா தெரிகிறான். இவனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கெஞ்சி ஒரு டைரக்ட் ஆர்டர். டேக் டவுன் யுவர் ஓன் ஸ்டூடெண்ட். ஐயையோ, கெஞ்சி கோவம் வந்துடுச்சு. ரிஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா வார்டன் கையில அப்பர் ஹேண்ட் இருக்கு. கெஞ்சியோட சென்டென்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருவேன்னு த்ரெட்டன் பண்றாரு. ஒரு சென்டென்ஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் கொலை பண்ணினதுக்காக ஏற்கனவே சம்பாதிச்சிட்டாரு. கெஞ்சி வேற எதை விடவும் சுதந்திரம்தான் முக்கியம். வேற வழியே இல்லாம மாட்டிக்கிட்டாரு. கடைசியில ஒத்துக்கிட்டாரு. சண்டை ரெடி. கெஞ்சி அரீனாவுக்கு ரியோவை எதிர்கொள்ள இறங்கினாரு. ஆனா அடிக்க வேண்டிய நேரம் வந்தப்போ அவரால முடியல. ரியோ வெறும் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, ஒரு மகனை மாதிரி ஆயிட்டாரு. கெஞ்சி தன்னோட பாதுகாப்பை குறைச்சாரு. அந்த முடிவுக்கு கிடைச்ச பரிசு ரொம்ப கொடூரமானது. அவரை உடனே ஆசியாவிலேயே ரொம்ப மோசமான ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாங்க. ரியோ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதும் வெறியாகிட்டாரு. கோபமும் துரோகமும் சேர்ந்து அவரை வேகப்படுத்த வார்டன் ஆபீஸ்க்குள்ள புயலா நுழைஞ்சு அந்த மனுஷனை கொன்னுட்டாரு. 5 வருஷம் கழிச்சு ரியோ ஒரு சுதந்திரமான மனுஷன் ஆனாரு. ஆனா அவரோட வாழ்க்கை முன்ன நினைச்ச மாதிரி இல்ல. பிகமிங் ஏங்கிற அவரோட கனவுச்சே கரத்தே அத்லெட் வேற போயிட்டாரு. யோ பாவம். இப்போ பணக்கார பொம்பளைங்களுக்கு எஸ்காட்டா வேலை பார்க்கறாரு. அந்தோ பரிதாபம். குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க ட்ரைனிங் எடுத்தவரு இன்னைக்கு டிவியை பார்த்து தன்னோட ஃபியூச்சர் தொலைஞ்சு போச்சேன்னு தனியா உட்கார்ந்து இருக்காரு. கொடுமை. ஒரு கிளையண்ட் எல்லை மீறிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவை கொன்னதை ஞாபகப்படுத்தி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டாங்க. ஆத்திரத்துல ரியோ என்ன பண்ணாரு தெரியுமா? கோவத்துல அந்த பொம்பளைய அடிச்சிட்டு வெளியில வந்துட்டாரு. ஒரே குறிக்கோள், தன் தங்கச்சி நாட்சுமிய கண்டுபிடிக்கணும். 3 வருஷமா ரியோ ஊரா அவளை தேடிட்டு இருக்காரு. அவங்க வாழ்க்கைய மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கணுமாம். அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு ஒரு ஹோஸ்டஸ் பாக்குறாரு. அப்படியே அவ தங்கச்சி மாதிரியே இருக்கா. ஆனா அவ சொன்ன பேரு நாட்சுமி இல்ல, மூமின்னு சொன்னா. ஐயோ, அவர் திரும்பி போகும்போது ஒரு கேங் வந்து அட்டாக் பண்ணுது. ரியோ சும்மா இருப்பாரா? விடாம அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டான் பாருங்க. ஒருத்தன் ஜெயில கத்துக்கிட்ட கொடூரமான ஸ்கில்லை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டான் பாருங்க. அப்படியே திரும்பி கூட பார்க்காம ஒரு பாக்ஸிங் அரீனா ஓடிட்டான். இனி என்ன நடந்தாலும் சமாளிக்கலாம்னு நினைச்சான். ஆனா ரியோ ஒரு பெரிய டிராப்ல மாட்டிக்கிட்டான் மக்களே. அவன் சண்டை போட்ட கேங் சாதாரண ஆள் இல்ல. அந்த கேங் ஓட தலைவன் தான் அந்த பாக்ஸிங் அரீனாவோட ஓனரு. தப்பிக்க வழியே இல்லாம ரியோ மறுபடியும் சண்டை போட வேண்டியதாயிடுச்சு. ஆனா இந்த தடவை அது விளையாட்டுக்கு இல்ல, உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. சுத்தி கேங், வெளியில போக வழி இல்ல. ரியோவை கும்பலா அடிச்சு போட்டுட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். அப்போதான் அந்த ட்விஸ்டி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அவன் பண்ண டார்க்கஸ்ட் சீக்ரெட் டீ போட்டு உடைச்சாங்க. அவன் ஒரு மேல் எஸ்கோர்ட்டா இருந்த கதைய அங்கிருந்த எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. அவனுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சமானமும் போச்சு. நொறுங்கி போய் தலை குனிஞ்சு நின்ன ரியோவை வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க குப்பை மாதிரி. ஆனா அப்பவும் நம்ம கோஹி வந்தான் பாருங்க. அடுத்த நாளே அவன் திரும்பி வந்து, அடேங்கப்பா என்ன திருப்பம், களம் அதிருது பார். இந்த முறை நம்ம ரியோ வெறித்தனமான கோபத்துல பக்கத்துல நிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து அந்த கேம் கிழிச்சு தள்ளுறாங்க. ரியோவை பாருங்களேன், இழக்க ஒண்ணுமே இல்லாம வந்தவன் மாதிரி எதிராளிய பொடி பொடியா நொறுக்கிறான். இந்த கலைபரத்துக்கு நடுவுல நோட்டோ யமுசக்கின்னு ஒரு ஆளு வர்றான். யார் அவன்? ஒரு ப்ரொஃபஷனல் கராட்டே ஃபைட்டர், அதுவும் இந்த அரீனா ஓனர்ல ஒருத்தன். பழிவாங்க வருவான்னு பார்த்தா எம்மாடி என்ன ட்விஸ்டு. ரியோ மாதிரி இவனும் ஒரு காலத்துல கெஞ்சி குரகோ கிட்ட ட்ரைனிங் எடுத்தவனாம். ரியோ கிட்ட இருக்கிற திறமைய பார்த்து அவனோட டோஜோல ஒரு இடம் தர்றேன்னும் ஒரு பெரிய ஃப்ரீ ஃபைட் டோர்னமெண்ட்ல கலந்துக்க வாய்ப்பு தர்றேன்னும் சொல்றான். ரியோ பதில் சொல்லக்கூட முடியல. அதுக்குள்ள புது சேலஞ்சர் என்ட்ரி ஆகுது.
ட்ரெடிஷ்னல் MARIAL ஆர்ட் செக்டர்ல வந்து இறங்குறான் கின்சுக் மோச்சியூகி. யாரு அவன்? ஒரு லெஜெண்டரி கராட்டே மாஸ்டர். பேசவே இல்லப்பா. சும்மா அவனோட பவரை காட்டி யமுசாக்கி அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே அடிச்சு தூக்குறான். என்ன ஒரு அதிரடி. சரி, கதைக்கு வருவோம். காட்சிக்கு பின்னால ஒரு பயங்கரமான சண்டை வெடிக்குது. கின்சுக்கும் யமாசாகியும் கராத்தே உலகத்துல பெரிய புள்ளிகதான். ஆனா இப்ப 2 பேரும் எதிரிக மாதிரி மாறிட்டாங்க. யமாசாகி மெயின் ஆர்கனைசேஷன்ல இருந்து தனியா போகணும்னு நினைக்கிறார். ஆனா கின்சுக்கு விட மாட்டேங்கிறாரு. அதான் கின்சுக்கு ஒரு மூவ் பண்ணிட்டாரு பாருங்க. யமாசாகிய ரியோ கூட சண்டை போட சேலஞ்ச் பண்ணிட்டாரு. யமாசாகி தோத்துட்டா ரியோவை கின்சுக் பேனர்ல டோர்னமெண்ட்ல சண்டை போட வைக்கணும். 2 பேருமே யோசிக்காம சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சண்டை பயங்கர ஸ்பீடா இருந்துச்சு. ஜெயில அனுபவிச்ச கொடுமையில இருந்து வந்த ரா வயலன்ஸ் எல்லாம் சேர்த்து ரியோ யமாசாகியை ஈஸியா ஓவர்டேக் பண்ணிட்டாரு. யமாசாகி தன்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாருங்க. ஆஹா, என்ன ஒரு ஆட்டம். ஆஹா, ரியோவை பாருங்களேன், ஸ்வெட்டே இல்லாம ஜெயிச்சிட்டாரு. வேற லெவல். அந்த ஒரே ஒரு வின்ல டக்குன்னு டோர்னமெண்ட்குள்ள வந்துட்டாரியா. இந்த முறை க்சுக்குக்காக ஆடினாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா. அடப்பாவமே, க்சுக்கு ரியோ மேல ஒரு துளி கூட லாயல்ட்டி இல்லையாம். நம்ம ரியோவை வச்சு அவரோட ஸ்கூலுக்கு ஃபேம் ஏத்தணும். அதுக்கப்புறம் ரியோவை கழட்டி விட்டுட்டு சுகவாராவை ஹீரோவாக்கணும்னு திட்டம் போட்டாரு. ஐயோ, நம்ம ரியோவுக்கு இதெல்லாம் தெரியாம கோஹி சப்போர்ட்டோட மியூமி கூட சேர்ந்து வெறித்தனமா ட்ரெயின் பண்ணாரு. மியூமி வேற பார்ட்னர் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு நாள் பிராக்டிஸ்ல திடீர்னு ஒரு சேஞ்ச். ரியோவை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க. யாரு அது? கெஞ்சி கிராக்கா. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டாரியா. முதல்ல ரியோ கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷம். அவரோட ஆளு வந்துட்டாரு. டோர்னமெண்ட் வேற கிட்ட வந்துடுச்சு. கெஞ்சி வேற லெவல்ல திரும்பி வந்தாரு. வெயிட்டே பண்ணாம கெத்தா களத்துல இறங்கிட்டாரு நம்ம கெஞ்சி. வேற மாதிரி. அடேங்கப்பா, ரியோவோட ரோல் என்னன்னு பாருங்களேன். அவனை ஒரு ப்ரொஃபஷனல் கராட்டே ஃபைட்டர் ஆக்குறதுக்காக அவனை புஷ் பண்ணி அவனோட ட்ரீமை நனவாக்க கின்சுக் எவ்வளோ ட்ரை பண்றாரு பாத்தீங்களா. அப்புறம் வந்துச்சு பாருங்க ஒரு டோர்னமெண்ட். ரியோவோட ஃபர்ஸ்ட் அப்போனன்ட் யாரு தெரியுமா? ஒரு டாப் மொய் தை ஃபைட்டர். ஆனா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கின்சுக்கோட டீம் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ப்ளே பண்ணாங்க. என்ன ரிப்போர்ட்னு கேக்குறீங்களா? ரியோவோட வயலண்ட் பாஸ்ட பத்தி போட்டு உடைச்சிட்டாங்களாம். அவ்வளவுதான். அங்க இருந்த கிரவுட் மொத்தமா ரியோக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இது எல்லாமே கின்சுக்கோட பிளான். ரியோவோட இமேஜை டேமேஜ் பண்ணி அவனோட பிராண்டை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ண வேலை இது. கிரிமினல்னு முத்திரை குத்துனதுனால ரியோ தண்ணி அடிச்சுட்டு இன்சல்ட் பண்ணிட்டே இருந்த கூட்டத்துக்கு நடுவுல ரிங்குக்குள்ள வந்து நின்னான். ஆனா அவன் தன்னோட ஃபோக்கஸ்ல இருந்து மாறவே இல்லை. இதை விட மோசமான சூழ்நிலையெல்லாம் அவன் தாண்டி வந்திருக்கான். மேட்ச் ஆரம்பிச்சது. ரியோ ஒரு பவர்ஃபுல் ப்ளோ வாங்கி அப்படியே கிராஷ் ஆகி கீழே விழுந்துட்டான். யோ பாவம், திகைச்சு போயிட்டான். ஆனா நொறுங்கி போகல. தன்னோட எல்லா தெம்பையும் ஒன்னு திரட்டி மறுபடியும் எந்திரிக்கிறான். கஷ்டப்பட்டு உள்ளுணர்வை மட்டும் நம்பி அந்த ரவுண்டு முடியறதுக்குள்ள எதிராளிய ரிங்குக்கு வெளியே தள்ளி விட்டுட்டான் பாருங்க. யோ, சுய நினைவே இல்லாம மயக்கத்துல இருக்கான். ஆனா அந்த பெல் அடிச்சதால மக்களோட பார்வையிலிருந்து தப்பிச்சான். நீமி பயத்தோட பாக்குறா. ஆனா கெஞ்சி கத்தி ரியோவை எப்படியாவது காப்பாத்தணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். 2வது ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. ரியோ இன்னும் சுதாரிச்சு வர ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா எதிராளி கார்டு இறக்கினதும் பாருங்க ஒரு போடு. கெஞ்சி சொல்லி கொடுத்த ட்ரெயினிங்ல இருந்து ஒரு பவர்ஃபுல் கிக் எதிராளி மேல சரியா போய் விழுது பாருங்க. அடேங்கப்பா, மேட்ச் ஜெயிச்சிட்டாருயா. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான். கினுக்கு வந்து மொத்த ரிசல்ட்டையும் மாத்திட்டாரு பாருங்க. எதிராளிக்கு கண்ணு தெரியாம பண்ணிட்டாருன்னு ஒரு புது காரணத்தை சொல்லிட்டாரு. விளையாட்டுல அடிபடுறது சகஜம், ரூல்ஸ்லயும் அது இருக்குது. ஆனா கினுக்கோ அதை வச்சு ரியோவை தகுதி நீக்கம் செஞ்சிட்டாரு. என்ன கொடுமைடா இது. ரியோவுக்கு கோபம் வந்து மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்பவே முடியல, அநியாயம் பண்றாங்களேன்னு. சண்டை முடிஞ்சதும் கெஞ்சி கினுக்கிட்ட என்ன நியாயம்னு கேட்டுட்டாரு. ஆனா கினுக்கோ எல்லா கேள்விக்கும் எஸ்கேப் தப்பிக்கிட்டே இருந்தாரு. பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அப்போதான் அந்த ஷாக்கிங் ட்ரூத் வெளியே வருது. வருஷத்துக்கு முன்னாடி கினுக்கு கெஞ்சிய மாட்டி விட்டு உள்ள தள்ளி தன்னோட போட்டியாளரை காலி பண்ணிட்டாரு. என்ன ஒரு துரோகம். கெஞ்சிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. அங்கேயே கினுக மேல பாஞ்சிட்டாரு. பல வருஷத்து கோபத்தை ஒரேடியா காட்டி தீர்த்துட்டாரு பாருங்க. விடாம அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. அதே நேரம் ரியோவோட ஒரே குறிக்கோள் என்னன்னா இந்த டூர்னமெண்ட்ல ஜெயிச்சு தன்னோட இடத்தை நிரூபிக்கணும். ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. என்ன நடக்க போகுதோ
அடேங்கப்பா, பயங்கரமான ஒரு ரிஸ்க் எடுத்தாரு பாருங்க. ஒரு ராத்திரியில சுகுவராவோட ஆளு கின்சு கிட்ட டாப் ஃபைட்டரா இருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே கடத்திட்டாரு. அப்புறம் ரியோ சுகுவராவை கூப்பிட்டு அவ பொண்ணுக்கு ஒரு த்ரெட் இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் போட்டாரு. எதுக்கு தெரியுமா? பயங்கரமான கோவத்தை தூண்டி அவரை சண்டைக்கு இழுக்கிறதுக்காக. ட்ராப் பலிச்சிடுச்சு. சுகாவாரா ஆடி போயிட்டாரு. அந்த நிமிஷத்துல இருந்து அவரோட ஃபோக்கஸ் எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், மைனஸ் ரியோவை அடிச்சு வீழ்த்தணும். முதல்ல குக் இந்த மேட்ச் சம்மதிக்கவே இல்லை. ஆனா கெஞ்சி கிட்ட தான் தோத்ததை ஞாபகப்படுத்திக்கிட்டாரு. மனசு மாறிடுச்சு. சுகவாராவுக்கு பச்சை கொடி காட்டிட்டாரு. ஒரே ஒரு கண்டிஷனோட, ரியோவை ரிங்ல முடிச்சிடு. ரியோ தோத்தா அது கெஞ்சியோட லெகசிக்கும் ஒரு அடி. விஷயம் புரியுதில்ல? ரியோ திரும்பி கெஞ்சி கிட்ட போய் ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கேட்டாரு ட்ரெயினிங்ல. இதுதான் தன்னோட லாஸ்ட் சான்ஸ்னு தெளிவா சொன்னாரு. ஜெயிச்சி குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தணும். கெஞ்சி கொஞ்சம் கூட இரக்கம் காட்டல. ரியோவை போட்டு புரட்டி எடுத்தாரு. கொடூரமா ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆஹா, என்ன ஒரு ட்ரைனிங்! அடேங்கப்பா, ட்ரில்ஸ் எல்லாம் செஞ்சு 200 மீட்டர் டவர்ல இருந்து புல்லப்ஸ் எடுக்கிறாங்களா? சும்மா சொல்லக்கூடாது, அவனோட அப்சல்யூட் லிமிட் வரைக்கும் புஷ் பண்றாங்கப்பா. அது மட்டுமா, ப்ரூட்டல் ட்ரைனிங்கோட ஒரு பகுதியா ரியோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டானாம். அவங்களோட ஸ்ட்ரென்த் தனக்கு ஹெல்ப் பண்ணும்னு வேற நம்புறான். ஆனா ஒரு செஷன் பயங்கரமா சொதப்பிடிச்சான். என்ன ஒரு கேயாஸ்! ஒரு ஒர்க்கர் தெரியாம முமிய ஸ்டமக்ல கிழிச்சிட்டானாம். ரியோ ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அவனோட ஃபோக்கஸ் மொத்தமா உடைஞ்சு போச்சு. அவனோளுக்கு ஹெல்ப் பண்ண ஓடி போகும்போது அந்த ஒர்க்கர் திருப்பி அடிச்சு ரியோவோட ஆர்மை உடைச்சிட்டானா. அந்த இன்ஜுரி ரொம்ப சிவியரா இருந்ததால சுகவாரா எதிரா நடக்க போற ஃபைட் சீரியஸ் டேஞ்சர் வந்துடுச்சாம். கோபத்திலையும் விரக்தியிலையும் ரியோ அப்படியே ஸ்னாப்ட். மியூமி குறுக்க வந்ததால அவளையே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கோஹி இதுக்கு மேல பார்க்க முடியல. அவன் எப்ப பாரு மத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கான். ஆனா அவனோட மிஸ்டேக்கா ஒத்துக்கவே மாட்டேங்கிறான்னு ரியோவை கூப்பிட்டு திட்டான். கெஞ்சி அதிகம் பேசல, ஆனா கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டான். ரியோவை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் ஒரு கிளியர் மெசேஜ் சொல்லிட்டான். சும்மா எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காத, டஃபனப் ஆக இல்லனா எல்லாத்தையும் இழந்துட்டியா? அடங்குன்னே காட்டுக்குள்ள கெஞ்சி ரியோவை பிசிக்கலியாவும் மென்டலியாவும் புஷ் பண்ணி அவனோட லிமிட்டையே தொட்டு பார்க்க வச்சிட்டாரு. வலி வந்தா அதை நேருக்கு நேரா எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கத்து கொடுத்தாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னர் ஸ்ட்ரெங்த் மறுபடியும் எப்படி ரீஃபில்டு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. நாட்சுமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீ ஏன் அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சேன்னு ரியோவுக்கு ஞாபகப்படுத்தினாரு. அது ஒரு மேட்னஸ் இல்ல, அது சர்வைவல். ரீகிரேட்ல வாழாதன்னு கெஞ்சி வார்ன் பண்ணாரு. ஏன்னா நீ செஞ்ச சாய்ஸ்ல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அது அர்த்தம். ஃபனிஷிங் ட்ரைனிங் மூலமா ரியோ வலியிலையும் ஃபைட் பண்ண கத்துக்கிட்டான். அதுவும் ஒரு ப்ரோக்கன் ஆர்மை வச்சுட்டு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவனோட ரெகவரி ரொம்ப வேகமா இருந்துச்சு. அதே நாள்ல ஒரு வேவ் ஆஃப் ஹோப் திரும்பி வந்துச்சு. மியூமி ஒரு நியூஸ் கொண்டு வந்தா. அவன் நாட்சுமியை கண்டுபிடிச்சிட்டாலாம். நாட்சுமி ஒரு ரீஹாப் சென்டர்ல மென்டல் இல்னஸோட பேட்டில் பண்ணிட்டு இருந்திருக்கா. 3 வருஷமா மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு டிப்ரெஷன்லையும் மெமரி லாஸ்லையும் தொலைஞ்சு போயிருந்தா. ரியோ கடைசியா நிக்கும்போது ஆஹா என்ன ட்விஸ்ட்! அவன் முன்னாடி அவன் எவ்வளோ நாளா வெயிட் பண்ண அந்த மொமெண்ட்ல அவனை அவளுக்கே தெரியல பாருங்க. அப்படியே நொறுங்கி போயிட்டான்யா. கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் 2 பேரு ரியோவே பெயின் கில்லர்ஸ் திருடிட்டான்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷத்துல அவனுக்குள்ள ஏதோ டக்குன்னு உடைஞ்சு போச்சு. அவனோட லெஃப்ட் ஐ அப்படியே செவந்துருச்சு. அப்படியே ஒரு வெறித்தனமான அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாருங்களேன். அந்த மொமெண்ட் ஒரு இருண்ட உண்மையை அப்படியே நிரூபிச்சிருச்சு. ரியோ ரொம்ப டீப்பான சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் இருக்குது. அவனோட லெஃப்ட் ஐ செவக்கும் போது அவனுக்கு கண்ட்ரோலே போயிடுது. எப்போ அவன் பேரண்ட்ஸை கொன்னானோ அப்போ இருந்து புதஞ்சி கிடக்கிற கோவம், டிராமா எல்லாமே அப்படியே பொங்கி வந்துருது. அந்த ரெட் ஐ வெறும் அறிகுறி இல்லைங்க, அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் திரும்பி வர்றதுக்கான சிக்னல். அடேங்கப்பா, கச்சேரியே ஆரம்பிச்சிடுச்சே. ரியோவுக்கும் சுகுவாராவுக்கும் பலப்பரீட்சை. அரங்கமே அதிருது பாருங்க. டென்ஷன் எகிரி அடிக்குது. ரியோவுக்கு கையில் அடி வேற. ஆனா மனுஷன் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து நிக்கிறாரு பாரு. வேற லெவல். கெஞ்சியோட ட்ரைனிங் வேற இவரை ஒரு ஃபைட்டரா செதுக்கி வச்சிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, கண்ணு வேற சிவப்பா எரியுது. ரியோ டேஞ்சரான ஸ்டேட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஃபைட் ஆரம்பிச்ச வேகத்துல சுகவாரா கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டாரு. சரியான அடி. பும் பும் பும். ரியோவை நாக் டவுன் பண்ணிட்டாரே. என்ன ஒரு பவர்! ரிங்குக்கு ரொம்ப தூரத்துல மூமியும் நாட்சுமியும் உட்கார்ந்து ஒவ்வொரு செகண்டும் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்காங்க.
ரியோ ரிங்குல சரிஞ்சு விழுகிறத பார்த்ததும் ஏதோ ஒன்று உடஞ்சி போச்சு. ஐயோ! லட்சுமிக்குள்ளே திடீர்னு அவளோட மைண்டு கிளியர் ஆகி புதஞ்சு போன மெமரிஸ் எல்லாம் டமார் டமார்னு வந்துச்சு. ரியல் ட்ரூத் வெளியே வந்துருச்சு மக்களே. நம்ம ரியோ அவங்க பேரண்ட்ஸை கொலை பண்ணல, அது லட்சுமி. ஒரு டிசோசியேட்டிவ் ஸ்டேட்ல இருந்தப்போ நடந்த கொடுமை. ரியோ தன்னோட பேரை காப்பாற்ற ஒரு ஃபால் எடுத்துக்கிட்டான். அவன் செய்யாத கிரைம்க்கு தண்டனை அனுபவிச்சிருக்கான் பாருங்க. திரும்பவும் அரீனால ரியோ திரும்பவும் எந்திரிக்கிறான். இந்த ஃபைட் வெறும் வின் பண்றதுக்காக இல்ல, தன்னோட நேம திரும்ப பெறதுக்காக. வருஷ கணக்கா அவன் அனுபவிச்ச அபியூஸ், ஹுமிலியேஷன், பெயின் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரதுக்காக போராடுறான். செகண்ட் ரவுண்டு ஆரம்பம். பேட்டில் புது இன்டென்சிட்டியை தொட்டுடுச்சு. மேட்ச் முடிகிற ஸ்டேஜில் சுகவரா திரும்பவும் ரியோவை டவுன் ஆக்கி ஒரு கிரஷிங் ப்ளோ கொடுத்தான். 1 2 3 4. ஆனா இதுக்கு அவன் பயங்கர காஸ்ட் கொடுத்தான் பாருங்க.